அப்படியே எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்க இந்த குழம்பு. இந்த அருமையாக இந்த காய்கறி எல்லாம் அப்படி வந்திருக்கு பாருங்க. சவு கேரட் எல்லாமே பிரமாதமாக வந்திருக்கு. இந்த சிக்கன் காய்கறி தண்ணி குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஷன் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து அதாவது சிக்கன் காய்கறி வச்சு ஒரு தண்ணி குழம்பு. இது ரொம்ப ரொம்ப வறுமையாக இருக்கிற காலகட்டங்களில் வைக்கக்கூடிய ஒரு குழம்பு. இது எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த சிக்கன் காய்கறி போட்ட தண்ணி குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். அதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் காய்கறி தண்ணி குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இந்த சிக்கன் தண்ணி குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1/4 கிலோ சிக்கனு, அதாவது சவு 1/4 கிலோ, ஒரு 2 கேரட்டு, ஒரு 100 கிராம் பீன்ஸு, முள்ளங்கி 2, இன்னும் அவரைக்காய், இது மாதிரி நீர் காய்கறிகள், ரொம்ப ஆரோக்கியமான காய்கறிகள். இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்க தேவையில்ல. டயட் இல்லாதவங்க உருளைக்கிழங்கு சேர்த்துங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1.5 ஸ்பூனு வீட்டு குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூனு மிளகு. இதெல்லாம் ஒன்றா வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்த்துலாம். சிக்கனு, காய்கறி, வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, எண்ணெய், சோம்பு, ஜீரகம், மிளகு வச்சு அரைச்சது. நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். செம்ம வெயிலாக இருக்குங்க. வெயிலில் நம்ம அடுப்பை பற்ற வச்சிட்டோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி, எல்லாமே நல்லா வதங்கட்டும். அதாவது இந்த சிக்கன் தண்ணி குழம்பு வந்து ஏன் வைக்கிறோன்னா, கையில் காசு இல்லாத நேரத்தில் சில டைமில் நம்ம கறி குழம்புலாம் வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம். அதாவது கறி ரொம்ப கம்மியான எடுத்துருப்போம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருந்தோம்னு வச்சுங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த காய்கறிகள்லாம் போட்டு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. காய்கறிலாம் போட்டு தண்ணிலாம் கொஞ்சம் தாராளமாக வச்சு கொடுக்கும்பொழுது இந்த குழம்பு தேனாமிரதமாக இனிக்கும். இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்கும் பொழுது செய்யக்கூடியது ஒரு குழம்பு. இது கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுக்கலாம். அதாவது இந்த டயட் இருக்கிறவங்களுக்கு இந்த குழம்புலாம் ரொம்ப நல்லதுங்க. அதாவது என்னென்னா, எந்த ஒரு அதாவது கறி, ஆட்டுக்கறியாக இருக்கட்டும், கோழிக்கறியாக இருக்கட்டும், நம்ம இந்த காய்கறிகளை போட்டு சமைக்கும் பொழுது கறியில் உள்ள கொழுப்போட பேலன்ஸை அப்படியே சமன் செஞ்சிடும். அதனால தான் நிறைய காய்கறிகள் போட்டு இந்த டயட் இருக்கிறவங்க குழம்பு வச்சு சாப்பிட்ணும். அவ்வளோ ஆரோக்கியம் அது. நீங்கள் எந்த கறி வேணாலும் தாராளமாக சாப்பிட்லாம். காய்கறியில் கறியோடு சேர்த்து நிறைய சமைச்சு சாப்பிடும்போது நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த சோம்பு, ஜீரகம், மிளகு இருக்குங்க இல்லையா, அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் போட்டுங்க. எல்லாம் போட்ட பிறகு என்ன வாசனை இருக்கு பாருங்க, செம்ம வாசனை இருக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். அதாவது கறியை போட்டுட்டேன், அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளிலாம் போட்டு வதக்கும் பொழுது இந்த 1/4 கிலோ கறியையும் போட்டு வதக்கணும். நல்லா கறி வதக்கிட்டு பாருங்கள், கறி எப்படி வதங்கியிருக்க. கையில் கறி, அதாவது
கையில் காசு இல்லாதப்போ பிள்ளைங்க கறி குழம்பு கேட்கும்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு 50-60 ரூபாய்க்கு கறி எடுத்து அதில் காய்கறியோட கலந்து குழம்பு வச்சு கொடுக்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க காய்கறிகளை, அதாவது முள்ளங்கி, சௌ கேரட்டு, இது எல்லாமே அதில் போட்டு அதையும் வதக்கிக்கலாம். நல்லா நம்ம இப்போ மிளகாத்தூளை போட்டுலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும்தான் போடுறோம், அதிகமாக மிளகாத்தூள்லாம் போடல. போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே வதக்கி வேண்டியதான். காய்கறி கறியிலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் நம்ம இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அலசின தண்ணியை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ தண்ணியும் ஊற்றிங்க. அது நம்ம தண்ணி குழம்பு இல்லைங்களா, அதனால் தாராளமாக தண்ணியை ஊற்ற போகிறோம். தேவையான அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்ற போகிறோம். நல்லா தாராளமாக தண்ணியை ஊற்றி அப்படியே கொதிக்க விட வேண்டியதான். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுற வேண்டியதான். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த காய்கறிலாம் நல்லா வெந்து வரட்டும். குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த முள்ளங்கிலாம் கொஞ்சம் முத்தலாக இருக்கிறதுனால அப்படியே மிதங்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் முள்ளங்கிலாம் வெந்துடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நெட்டி தக்க மாதிரி உள்ள முள்ளங்கி. காய்கறி எல்லாமே நல்லா வெந்துட்டு இப்போ அப்படியே மல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியதான். அருமையான சிக்கன் காய்கறி தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இறக்கி இதை நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பு மாதிரியும் குடிச்சிக்கலாம். இதை காய்கறியில் நல்லா அரிச்சு போட்டு இப்போதைக்கு நான் இந்த குழம்பு மட்டும் குடிச்சு தான் காட்டுறேன். செம்ம வாசனையாக இருங்க. ஆஹா, பிரமாதமாக இருங்க. டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க. டயட்டில் இல்லாதவங்க வந்து இதில் நல்லா தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி சூப்பராக சாப்பிட்லாம். நல்லா வாசனையாக இந்த காய்களோட மணத்தோட அவ்வளோ அருமையாக இருக்குது. இது ஒரு சூப்பு மாதிரியே இருக்குது. இதை நான் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிடுறேன். நல்லா இந்த மாதிரி ஒரு குழி கிண்ணத்தில் சோறு போட்டு நிறைய குழம்பு ஊற்றி குழச்சி இந்த காய்கறிகளை தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு சோறும் சூப்புமாக சாப்பிடுங்க. அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த தரமான சிக்கன் காய்கறி தண்ணி குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிங் புட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு சேனலை கொண்டு போக முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனலுடைய இல்லவே இல்லை. உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னென்னைக்கு வேணும். நன்றி உறவுகளே.